நேத்து லாஸ்டா கண்டினியூஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்திருந்தோம். கண்டினியூஸ் அப்படின்னா என்ன சொல்லணும்? கண்டினியூஸ் அட் சம் பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் f of x is defined at x equal to a ன்னு சொன்னோம். அதாவது x equal to a ங்கிற பாயிண்ட நேரடியா என் ஃபங்க்ஷனுக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கணும். தென் லிமிட் எக்ஸ்டெண்ட் டு a f of x எக்ஸிஸ்டா இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன். இந்த லிமிட் கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்க சொன்னேன். ஏன்னா இதுல ரெண்டு ஃபண்டமெண்டல் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டும் சமமா இருந்தாதான் லிமிட்னு ஒண்ணு இருக்கும்னு சொல்லியிருந்தோம். தென் தேர்ட் கண்டிஷன், லிமிட் எக்ஸ்டெண்ட் டு a f of x ஓட ஆன்சரும் f of a ஓட ஆன்சரும் லிமிட்டா கண்டுபிடிச்சாலும் நேரடியா பிரதியிட்டாலும் கிடைக்கிற மதிப்புகள் சமமா இருக்கணும். இந்த மூணு கண்டிஷனும் அது கொடுத்துரு யாருன்னு கேட்டுக்கலாம். புதுசா இருக்கு. அட்மிட் பண்ணிருக்கேன். மூணு கண்டிஷனும் கரெக்டாக இருந்தால் ஓகே, இந்த மூணு கண்டிஷனும் கரெக்டாக இருந்தா அந்த ஃபங்க்ஷனை கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்ப கேலக்ஸி 31 ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. அவங்க நேம் சொல்லுங்க. கேலக்ஸி M31ங்கிற ஐடி. சங்கீதா தான் சார். கனெக்ட் ஆகல, ஹஸ்பண்ட்ல கனெக்ட் பண்ணேன். கேலக்ஸி M31 சங்கீதாங்களா? சார் சார் இந்த கனெக்ட் ஆகல, ஹஸ்பண்ட்ல கனெக்ட் பண்ணேன் சார். ஓகே ஓகே ஓகே. அப்படி பண்ணும்போது உங்க பேர் போட்டுக்கங்க. டப்புன்னு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க அதுக்காக. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே ஃபைன். அடுத்தது இத பத்தி நம்ம நேத்து பேசி முடிச்சிட்டோம். கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி we have started about the word discontinuity. இந்த மூணு கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு ஃபெயிலியர் ஆகும்போது எனக்கு டிஸ்கண்டினியூட்டி வந்துடும். கண்டினியூஸ்ங்கிற ஒரு வார்த்தை கட் ஆயிடும். டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா அது மாறும். இந்த வேர்டுல கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரொம்ப கேர்ஃபுல்லா இதை படிச்சு வச்சிருக்கணும். நம்ம ஒரு டயக்ராமேட்டிக்கா சொல்லும் போது கூட நேற்று ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு படத்தை உங்களால கையே எடுக்காம வரைய முடியும் அப்படின்னா அது கண்டினியூஸ். கை எடுக்காம வரைய முடியாது அப்படின்னு சொன்னா அது டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொன்னேன். தென் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. We have 4 types of discontinuities. One is removable discontinuity, and the second one jump discontinuity, third one infinite discontinuity, and fourth one essential discontinuity. சரிங்களா? இந்த 4 டைப்புக்கும் நம்ம என்ன மீனிங்னு அதுல சொல்லியிருப்போம். ரிமூவல் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், ஆனா f of a ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்டு. சரிங்களா? அந்த இடத்துல ஃபங்க்ஷன் மட்டும் என்ன இருக்காதுன்னா டிஃபைன் ஆயிருக்காது, ஆனா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். அப்படின்னா இந்த டைப் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிய ரிமூவல் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவேன் நான். இது தவிர வர்ற இந்த 3 டைப்பும் சரிங்களா கால்ட் irremovable.
All these three types are called irremovable discontinuity. Among them, first one is jump. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கும், ஆனா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. ஜம்ப்னா இன்ஃபைனைட் டிஸ்கண்டினியூட்டி, லிமிட் ரெண்டுமே இன்ஃபினிட்டியா மாறி இருக்கும். எய்தர் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி ஆர் நெகட்டிவ் இன்ஃபினிட்டின்னு மாறி இருந்ததுன்னா அது இன்ஃபைனைட் டிஸ்கண்டினியூட்டி. எசென்சியல் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னா for this limit does not exist limit exist ஆகாது, but அது it is not இன்ஃபினிட்டியும் கிடையாது. லிமிட் எக்ஸிஸ்டும் ஆகாது, அதே நேரத்துல இன்ஃபினிட்டி வரும். இன்ஃபினிட்டி வந்து அது இன்ஃபைனைட் டிஸ்கண்டினியூட்டியா மாறிடும். லிமிட் எக்ஸிஸ்டும் ஆகாது, ஆனா இன்ஃபினிட்டியும் கிடையாதுன்னு சொன்னா அது எசென்சியல் டிஸ்கண்டினியூட்டி நான் சொல்றேன். ஃபார் an எக்ஸாம்பிள், at the point x equal to 0 sin of 1 by x அப்படின்னா x-க்கு வந்து நான் வேல்யூ உள்ள கொடுக்கும் போது it comes like sin 1 by 0 become infinite. Sin infinity obviously it is not equal to infinity. என்ன காரணம்னா சைனோட மேக்ஸிமம் மதிப்பே +1 மட்டும் தாங்க. 1ங்கிற நம்பர் தாண்டி சைன் தீட்டா போகவே போகாது. அதனோட குறைஞ்சபட்ச பதிப்பு -1. அப்ப சைன் இன்ஃபினிட்டிங்கிறது ஏதோ ஒரு நம்பர், ஆனா என்ன நம்பர்னு எனக்கு தெரியல. சோ திஸ் வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஆனா இன்ஃபினிட்டி கிடையாதுன்னு எனக்கு உறுதியா தெரியும் அப்படின்னா அதை நான் என்ன டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லிடுவேன்னா எசென்சியல் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவேன். சரிங்களா? சோ we have 4 types of discontinuities. ரிமூவபிள் அப்படின்னு சொன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குங்க, ஆனா ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்டா இருக்கும். ஜம்ப்னு சொன்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கும், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. இன்ஃபைனைட் அப்படின்னா லிமிட்டோட மதிப்பே இன்ஃபினிட்டியா மாறி இருக்கும். எசென்சியல் அப்படின்னு சொன்னோம்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது, அதே நேரத்துல இன்ஃபினிட்டி இல்லைன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா அதை எசென்சியல் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இந்த மாடல்ல எப்படி சம்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ற சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. ப்ளீஸ் டேக் அ நோட். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற டைரக்ட் ப்ராப்ளம்ஸ் பத்தி நான் சொல்ல போறேன். ப்ளீஸ் டேக் அ நோட் ஃபார் திஸ். And first question, f of x is equal to 1. Either please copy in your note or material itself, and f of 0 equal to 0. In the function, இப்படி ஒரு லைனாவே கொடுத்திருக்காங்க. f of x is equal to 1. Obviously you have to understand the function like this. f of x is equal to 1 or 0. If x is not equal to 0, if x is equal to 0. சரிங்களா? இப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன டைப் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் நான் என்னன்னு புரிஞ்சுக்கணும், என்ன டைப் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கணும். இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த ஃபங்க்ஷனை தெளிவா நான் புரிஞ்சுக்கணும். இதை நான் படமா வரைஞ்சிருந்தேன்னு வச்சுங்களேன், I have to understand like this. X is 0-வா இருக்கும்போது ஃபங்க்ஷனோட வேல்யூ 0. My function is lies over here. X 0-வா இருக்கும்போது ஃபங்க்ஷனும் 0. மீதி எல்லா நம்பருக்குமே ஃபங்க்ஷன் 1. ஆக்சுவலி y 1 இங்க இருக்கும் இல்லைங்களா? எல்லா நம்பருக்குமே ஃபங்க்ஷன் 1. இந்த சைடு 1 தான், இந்த சைடு 1 தான். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா என்ன தெரியுங்களா சொல்லணும்?
ஆப்வியஸ்லி இன்னொன்னு பாத்தீங்கன்னா x equal to 0 தான் இந்த ஃபங்க்ஷனே நம்ம செக் பண்ண போறோம். at x equal to 0 ஃபங்க்ஷன் டிஃபைன்டான்னு கேட்டா f of 0 என்னன்னு நான் சொல்லணும். f of 0 தான் தெளிவா சம்லயே கொடுத்துட்டாங்களே. f of 0 என்னன்னு கொடுத்திருக்காங்க, 0ன்னு கொடுத்திருக்காங்க. இதனோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு கேட்டா 1ங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து எந்த நம்பர் நோக்கி போயிட்டு இருக்குன்னா 1 நோக்கி போயிட்டு இருக்கு. ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு கேட்டா அது 1 தான். ரைட் ஹேண்ட்ல இருந்து நீங்க வரும்போது 1 நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த சம்முக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் சரி ரைட் ஹேண்ட் லிமிட்டும் சரி ரெண்டுமே 1 தான். சரிங்களா? இங்க இருந்து பார்த்தாலும் 1ங்கிற நம்பர்ல தான் ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க இருந்து பார்த்தாலும் ஃபங்க்ஷன்ல 1 தான் இருக்கு. அப்ப லிமிட் எக்ஸிஸ்ட். பாருங்க, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுங்க. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு, ஆனா ஃபங்க்ஷன் மட்டும் 2 ஈக்குவலா இல்ல. சரிங்களா? இந்த 2 ஈக்குவலா இருந்தா தான் நான் கண்டினியூஸ்னு சொல்லியிருப்பேன். ஆனா இது கண்டினியூஸ் கிடையாது. இப்போ உங்களுக்கு எத்தனை இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இந்த சம்முல? இந்த ஒரு பாயிண்ட் தாங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணதுக்கு காரணம். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல தான் என்னோட ஃபங்க்ஷன் வந்து நாட் ஈக்குவல் கண்டினியூஸ்க்கான டெஃபினிஷனை மிஸ் பண்ணுச்சு. அப்படின்னா சப்போஸ் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் f of 0 equal to 0ன்னு வந்ததுக்கு பதிலா ஒரு ரீஅரேஞ்ச் பண்றேன். என்ன அரேஞ்ச் பண்றேன்? f of 0 equal to 1ன்னு அரேஞ்ச் பண்றேன். இது நானே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டது. சப்போஸ் f of 0 equal to 1ன்னு எடுத்துக்கிட்டா இப்ப எனக்கு கண்டிஷன் பாருங்க, ஃபங்க்ஷனும் 1 லிமிட்டும் 1 ஆயிடுமா? சோ ஜஸ்ட் ஃபங்க்ஷனோட ஒரு மதிப்பை மட்டும் மாத்தி எழுதுறது மூலமா எனக்கு கண்டினியூஸுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த டிஸ்கண்டினியூட்டிய ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட், யாரோட பாயிண்ட் தான் மாத்தி எழுதணும்? ஃபங்க்ஷன் மதிப்பை. என் சம்முல ஃபங்க்ஷன் மதிப்பு 0ன்னு கொடுத்திருக்காங்க, அட் த பாயிண்ட் 0. அது 0ன்னு சொன்னதுக்கு பதிலா நான் ஜஸ்ட் என்னன்னு மாத்தி எழுதுனா போதும், 1ன்னு மாத்தி எழுதுனா லிமிட்டும் கரெக்ட் ஆயிரும். இந்த படம் பாருங்க, கையெடுக்காம வரைஞ்சிடும். எப்படி தெரியுங்களா? கையெடுக்காம வரைஞ்சிருப்பீங்க, இங்க இது வரைக்கும் வந்துருவீங்க, 0ல இங்க போகாது. ஏன்னா 0 போது படம் இங்க வந்துருச்சு. மறுபடியும் கை எடுத்துட்டு மறுபடியும் இங்க இருந்து இங்க போகும். அப்படி போனதுக்கு பதிலா f of 0ங்கும் போது படம் 1 தான் சொல்லிட்டேன்னா என் படத்துக்கு கை எடுக்காம வரைஞ்சிடும். சரிங்களா? அப்ப ஒரே ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் மூலமா டிஸ்கண்டினியூஸா இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா மாறிச்சுன்னா அத ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இந்த சம்முக்கு இதான் கொஸ்டின். சரிங்களா? இதை எழுதிட்டு ஆன்சர் என்ன எழுதணும்? ஹாஸ் அப்படியே நீங்க கண்டினியூஸா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஹாஸ் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி at x equal to 0 ன்னு சொல்லணும். ரிமூவபிள் discontinuity at x equal to 0. Removable discontinuity at x equal to 0 ன்னு சொல்லணும். அதே நேரத்துல இதை இப்படியும் டிக்ளேர் பண்ணலாம். ரிமூவபிள் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி கூட இதை சொல்லலாம். ஒரே ஒரு பாயிண்ட்க்கு மட்டும் டயக்ராம் பிளேஸ் மாறி போச்சுன்னா அல்லது ஒரு பாயிண்ட்ல வேற இடத்துக்கு வந்துட்டு அடுத்த பாயிண்ட்க்கு வேற இடத்துக்கு போச்சுன்னா அது ஜம்ப் தான். சோ இத ஜம்ப் ரிமூவபிள் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லணும். வெறும் ஜம்ப் சொன்னா அது மீனிங் தப்பு. என்னன்னு சொல்லணும்னா ரிமூவபிள் அந்த ஒரு பாயிண்ட்க்கு மட்டும் ஜம்ப் ஆயிடுச்சு, அதனால ரிமூவபிள் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லணும். சோ ரெண்டுமே நோட் பண்ணிக்கங்க. ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி at x equal to 0 கரெக்ட் தான். ரிமூவபிள் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி at x equal to 0 ன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். வெறும் ஜம்ப் சொல்லக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் சம். நீங்க நோட் பண்ணி இருக்க வேண்டிய டெக்ஸ்ட் புக்ல, நம்ம டெக்ஸ்ட் புக்ல டைரக்டா இருக்கிற ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இதான் क्वेश्चन. இப்ப நீங்க போர்ட்ல பார்க்கறதா क्वेश्चन. has removable discontinuity at x equal to 0 ன்னு சொன்னாலும் சரி, has removable jump discontinuity at x equal to 0 சொல்லிருந்தாலும் கரெக்ட் தான். And one more question you have to note now.
f of x is equal to 1 by x if x not equal to 0, f of 0 which is equal to a. இது என்ன டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, at the point x equal to 0, at the point x is equal to 0, a function defined பாருங்க, f of 0 equal to என்ன வேல்யூ கொடுத்துட்டாங்க, a கொடுத்துட்டாங்க. f of 0 equal to a. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லிமிட் கண்டுபிடிக்கணும்ல, லிமிட்ல லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குல்லங்க. லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 0 1 by x தானே ஃபங்க்ஷன். f of x னா 1 by x, லெஃப்ட் ஹேண்ட் 1 by x தான், ரைட் ஹேண்ட்லயும் 1 by x தான். அப்ப இதுல x க்கு பதிலா 0 கொடுங்க, என்ன ஆயிடும்? 0 இன்ஃபினிட்டியா மாறிடுச்சுங்களா? அப்ப இது என்ன டிஸ்கண்டினியூட்டி? லிமிட் இன்ஃபினிட்டியா மாறிச்சுன்னா இன்ஃபைனைட் டிஸ்கண்டினியூட்டி. அதனால இதை என்ன சொல்லணும் நீங்க அப்படின்னா, irremovable discontinuity சொல்றோம். நம்ம புக்ல irremovable கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் irremovable நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். Irremovable discontinuity at x equal to 0. This function has irremovable discontinuity at x equal to 0. இந்த டிஸ்கண்டினியூட்டியை உங்களால ரிமூவ் பண்ண முடியாது. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல அப்படின்னா தான் உங்களால ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண முடிஞ்சா ரிமூவபிள், ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியாது, லிமிட்டே கிடையாது அப்படின்னா இர்ரிமூவபிள். இத இர்ரிமூவபிள்னு சொல்லலாம். தேவைப்பட்ட ஆப்ஷன்ல இன்ஃபைனைட் டிஸ்கண்டினியூட்டி கொடுத்துட்டு இது கொடுக்கலன்னா இன்ஃபைனைட் டிஸ்கண்டினியூட்டின்னு எடுத்துக்கணும். பட் நம்ம டெக்ஸ்ட் புக்ல irremovable discontinuity தான் இருக்கு. சோ என்ன டெக்ஸ்ட் புக்ல இருக்கோ அது அப்படியே டைரக்டா உங்களுக்கு கேட்டுப்பாங்க. சரிங்களா? One more question. f of x equal to sin 1 by x if x not equal to 0 and f of 0 equal to a. சரிங்களா? இது என்னங்க வரும்? sin 1 by 0, sin infinity. Essential, sir. Essential. ஸ்பெசிபிக்கா சொன்னோம்னா எசென்சியல் டிஸ்கண்டினியூட்டி. நம்ம டெக்ஸ்ட் புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா irremovable discontinuity. ரெண்டுக்கு ஒரே மீனிங் தான், at x equal to 0. ரெண்டு ஒரே அர்த்தம் தான். யார் யாரெல்லாம் irremovable சொன்னா ஜம்ப், தென் இன்ஃபைனைட், எசென்சியல், மூணு பேருமே irremovable கேட்டகரிகளுக்கு வந்துருவாங்க. சரிங்களா? இது நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற ஆன்சர், irremovable discontinuity at x equal to 0. இது ஆப்ஷன்ல கொடுக்காம எசென்சியல் கொடுத்திருந்தா we can choose essential. Fourth one, f of x is equal to x into sin of 1 by x when if x not equal to 0, f of 0 equal to 1, then in the discontinuity என்ன discontinuity அப்படின்னு இது என்ன function அப்படின்னு முதல்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? So I have to understand whether it is removable or irremovable function அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டு பதிலா சொல்லணும். சரிங்களா? ரிமூவபிள் அப்படின்னு சொல்லணும்னா முதல் விஷயம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணுங்க. அதனாலதான் லிமிட்டை படிங்கன்னு நான் சொன்னேன். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 0, ஜீரோங்கிற பாயிண்ட்ல தான் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா சம்மே ஜீரோல தான் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. அதனால ஜீரோல தான் டிஸ்கண்டினியூட்டி பத்தி பேசியிருப்பாங்க. என்ன சம்முங்க இருக்கு நம்ம கிட்ட? sin 1 by x by 1 by x. என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதுங்களா? முன்னால இருந்த x நான் கீழே கொண்டு போய்கிட்டேன். சரிங்களா?
இப்ப இதுல 0 கொடுத்தேன்னா sin infinity by infinity வரும். இட்ஸ் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அது என்ன மதிப்புன்னே எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இத ஒரு தடவை எல்ஹோபிட்டால் ரூலை பயன்படுத்தி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுதான் நேத்து நான் கிளாஸ் முடியும் போதே சொன்னேன். அது கொஞ்சம் பாருங்க சொன்னேன். எந்த சம்முக்கெல்லாம் லிமிட் கண்டுபிடிக்கும் போது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்குதோ அந்த சம்முக்கெல்லாம் நான் எல்ஹோபிட்டால் ரூலை அப்ளை பண்ணலாம். எல்ஹோபிட்டால் ரூல் அப்படின்னா என்னன்னா இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற ரேஷனல் ஃபங்க்ஷனா இருக்கணும். u by v, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்ததுன்னா நியூமரேட்டரை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் நான் தனியா என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ தே லிமிட் extend to 0 sin 1 by x இருக்கு இல்லைங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos of இல்ல சாரி ஐம் சாரி ஐ மேட் a mistake. நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கவே தேவையில்லை, ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் சொல்லிடலாம். ப்ளீஸ் லெட் மீ எக்ஸ்பிளைன். x into sin of 1 by x. சரிங்களா? இங்கேயே ஆன்சர் முடிச்சிடலாம். லிமிட்டுக்கு எக்ஸுக்கு என்ன மதிப்புங்க உள்ள கொடுக்குறீங்க? 0 தானே கொடுக்குறீங்க. into sin of 1 by 0 வருமா? I know this value is not infinity. இது infinity கிடையாதுங்க. sin 1 by 0 is not equal to infinity. என்னன்னே தெரியாது, ஆனா ஒரு நம்பர். இது any number but multiplied by 0. Any number multiplied by 0 will become 0 தாங்க. சரிங்களா? Please try to understand this. இங்க x க்கு பதிலா 0 கொடுத்தேன்னா லிமிட் கண்டுபிடிக்கிறேன். 0 கொடுக்கும்போது இது 0, இது sin 1 by 0. I know this value is any number lies between -1 and +1. sin θவினோட மொத்த மதிப்பே இதுக்குள்ளதாங்க இருக்கும். இதுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர் தான் இங்க கிடைக்கும். என்னமோ கிடைச்சிட்டு போகுது, ஆனா நான் யாரால மல்டிப்ளை பண்றேன்? 0வால மல்டிப்ளை பண்றேன். சோ லிமிட் எக்ஸிஸ்ட்ங்க. என்னோட லிமிட் எவ்வளவு? x tend to 0, f of x is 0. ஆனா f of 0 மதிப்பு எவ்வளவுங்க? 1. இந்த லிமிட்டும் எக்ஸிஸ்ட், ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிடுச்சு. ஆனா ரெண்டு சமமா இல்ல. அப்ப நான் என்ன சொன்னேன்? ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட். யார ரீஅரேஞ்ச் பண்ணணும்? ஃபங்க்ஷனோட வேல்யூ மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணணும். நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன்? f of 0 equal to 0ன்னு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூ மட்டும் ரீஅரேஞ்ச் பண்றது மூலமா இந்த ரெண்டு சமமா மாறிடுச்சா? மாத்த முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன டிஸ்கண்டினியூட்டினா ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. டிஆர்பில இதையே 1 மார்க்கா கேட்பாங்க. இத கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா மாத்தணும்னா இந்த சம் அப்படியே கொடுத்துட்டு அதை எப்படி மாத்தி எழுதணும்னு கூட டிஆர்பில கேட்டிருப்பாங்க. அப்ப நீங்க ஆப்ஷன்ல இருந்து எப்படி ஆன்சர் சூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்கும். இந்த மாதிரி மாத்தி எழுதணும். ஏன்னா நம்ம சம்முல இந்த இடத்துல 0க்கு பதிலா சம்முல 1 கொடுத்திருக்காங்க. இத 0ன்னு மாத்தி எழுதுறது மூலமா டிஸ்கண்டினியூஸா இருக்கிற ஃபங்க்ஷன் என்னவா மாறிடுது, கண்டினியூஸா மாத்தி எழுத முடியும். அது ஒண்ணு கொஸ்டின். எப்படி மாத்தி எழுதுறதுங்கிறது கொஸ்டின் தான். ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி கிளாசிஃபை பண்ணி சொல்றது உங்களுக்கு கொஸ்டின் தான். சரி, இப்ப நீங்க இது வரைக்கும் காப்பி பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இனி காப்பி பண்ண போறதெல்லாம் வேற ஒரு டெக்ஸ்ட் புக். அதாவது இது இம்பார்ட்டன்டான ஒரு ஆத்தரோட புக்கு. அதுல கேட்டிருக்கிற சில இம்பார்ட்டன்டான ரிசல்ட்ஸ். சரி, ஓகே. இப்ப இந்த படத்தை நான் டிரா பண்ணி இந்த சம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கிராஃப்ல இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? எக்ஸ் ரேஷனல் நம்பரா இருந்தா ஃபங்க்ஷனோட மதிப்பு 1, இரேஷனல் நம்பரா இருந்தா ஃபங்க்ஷனோட மதிப்பு 0. உங்களுக்கு நல்லா தெரியும் 0 ஒரு ரேஷனல் நம்பர் தான். சோ அந்த இடத்துல ஃபங்க்ஷனோட மதிப்பு பாத்தீங்கன்னா 1. 0க்கு நேரா ஃபங்க்ஷன் இங்க இருக்கும். சரிங்களா? அதே நேரத்துல
இதுக்கு அடுத்த நம்பர் ரேஷனல் நம்பரா இரேஷனல் நம்பரா நமக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு ரேஷனல் நம்பருக்கும் நடுவுல லட்சக்கணக்கான இரேஷனல் நம்பர்ஸ் இருக்குங்க. அப்ப அடுத்தது இதுக்கு அடுத்த வெரி நெக்ஸ்ட் பாயிண்ட், யூ cannot classify whether it is rational number or irrational number எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப இரேஷனல் நம்பரா இருந்தா என் ஃபங்க்ஷன் இங்க வந்திருக்கும், ஜீரோக்கு போயிடும். ரேஷனல் நம்பரா இருந்தா மேல வரும். அகைன் இரேஷனல் நம்பரா இருந்தா கீழே போகும். ரேஷனல் நம்பரா இருந்தா மேல போகும், இரேஷனல் நம்பரா இருந்தா கீழே போகும். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. இப்படி நான் வரும்போது என் ஃபங்க்ஷன் ரேஷனல் நம்பரா, நான் இங்க வந்துட்டு இருக்கிற நம்பர்லாம் ரேஷனல் நம்பரா இரேஷனல் நம்பரான்னு கிளாசிஃபையே பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த நம்பர்னே கிளாசிஃபை பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது என்ன கண்டினியூ டிஸ்கண்டினியூட்டின்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? என்னால நம்பரையே கிளாசிஃபை பண்ண முடியலன்னா அதுக்கு பேர் என்ன டிஸ்கண்டினியூட்டி? எசென்சியல் டிஸ்கண்டினியூட்டி. ஆனா நம்ம டெக்ஸ்ட் புக்ல இதை எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்னா லாஸ்ட் டு இன்ஃபைனைட்டும் எசென்சியலும் செகண்ட் கைண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. சோ இத நம்ம இன்னொரு முக்கியமான ஆத்தரோட டெக்ஸ்ட் புக்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்கிற டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் செகண்ட் கைண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. which means essential discontinuity இது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ரேஷனல் நம்பருக்கும் நடுவுல டூ கான்சிக்யூட்டிவ் ரேஷனல் நம்பருக்கு நடுவுல ஏகப்பட்ட இரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு. நான் ஒரு பாயிண்ட்டுக்கு இங்க இருந்து அப்ரோச் பண்ணேன்னா நான் வர்றது ரேஷனல் நம்பர்ல வர்றேன்னா இரேஷனல் நம்பர்ல வர்றேன்னானே கண்டுபிடிக்க முடியாது. என்னால நம்பரையே கிளாசிஃபை பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இது எசென்சியல் வந்து செகண்ட் கைண்ட். சோ நமக்கு தேவை இந்த வார்த்தை தான். இந்த ஃபங்க்ஷன் டிஆர்பில கேட்டிருந்தாங்கன்னா டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் செகண்ட் கைண்ட்னு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் நம்ம புக் ரிசல்ட் கண்டினியூஸ் அட் x equal to 0. x equal to 0ங்கிற ஒரே ஒரு பாயிண்ட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், எக்ஸுக்கு 0 நான் சொல்லிட்டேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷனோட மதிப்பு பாருங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதான் ஃபங்க்ஷனோட மதிப்பு. அப்ப ஃபங்க்ஷனோட மதிப்பு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். சோ 0க்கு இந்த பக்கம் போனீங்கன்னா ஃபங்க்ஷனே 0ன்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி. இந்த பக்கம் பார்த்தா அது ரேஷனல் நம்பரோ இரேஷனல் நம்பரோ, ஐ அம் டாக்கிங் அபவுட் ஒன்லி தி வேல்யூ 0. சோ அப்ப மொத்த வேல்யூவே இது 0, all the values are become equal. The total function becomes 0 at this point. அதனால நீங்க டோட்டல் வேல்யூவே 0ன்னு என்னால கிளாசிஃபை பண்ண முடியுது. ரெண்டு கேட்டகரிக்குமே மதிப்பு 0 ஆயிடுச்சு. சோ கண்டினியூஸ் அட் x equal to 0 only. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கும். அதர்வைஸ் which means இதை தவிர மீது எந்த பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னாலும் it is discontinuous of second kind. இதை தவிர எக்ஸுக்கு வேற எந்த நம்பர் சொன்னீங்கனாலும் நம்ம இதுக்கு முன்னால ஒரு சம் காப்பி பண்ணீங்கல்ல, அந்த அர்த்தம் வந்துடும். ரெண்டு சைடு என்ன நம்பர் இருக்குன்னே கிளாசிஃபை பண்ண முடியாது, வேல்யூ கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேட்டகரிக்கு அது போயிருக்கும். 0 கொடுக்கும்போது மட்டும் ரேஷனல் நம்பரா இருந்தாலும் மதிப்பு 0, இரேஷனல் நம்பரா இருந்தாலும் மதிப்பு 0ங்கிற சென்ஸ் வர்றதுனால கண்டினியூஸ். இது எல்லாத்துக்குமே இது டிஸ்கண்டினியூஸா மாறி இருக்கும். சோ இது அப்படியே ரெண்டு ஆப்ஷனா கேட்டு வச்சிருவாங்க. இது ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பி. both A and B are true. அந்த மாதிரிலாம் டிஆர்பில வந்திருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. இருக்கிற எல்லா ரிசல்ட்டுமே நம்ம சொல்லிட்டோம்.
இதுக்கு ரிசல்ட் எழுதிக்கங்க. f of x is continuous for every irrational point. இரேஷனல் பாயிண்ட்க்கு மட்டும் அதனோட மதிப்பு 0ன்னு சொன்னதுனால இது கண்டினியூஸா இருக்கும். for every irrational point. for every rational point, f of x has simple discontinuity. சிம்பிள் டிஸ்கண்டினியூட்டினாங்க ரிமூவபிள் அப்படின்னு அர்த்தம். ரேஷனல் பாயிண்ட்டுக்கு மட்டும் ஏன் சார் இது வந்து சிம்பிள் டிஸ்கண்டினியூட்டினா இதுதான் ரேஷனல் பாயிண்ட் அந்த அர்த்தத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இங்க 1/n ஃபங்க்ஷன் எழுதுனதுக்கு பதிலா வெறும் 0 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு மதிப்பு என்ன ஆயிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவலா மாறிடும். சோ ரேஷனல் பாயிண்ட கன்சிடர் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் மாத்தினோம்னா இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா மாறிடும். சோ இந்த டெக்ஸ்ட் புக்ல வந்து ஆத்தர் வந்து ரிமூவபிள்ங்கிற வார்த்தைக்கு பதிலா என்ன வேர்டு யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா சிம்பிள் டிஸ்கண்டினியூட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப நம்ம கொடுத்த இந்த 7 ரிசல்ட்டும் நம்ம இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கிற டைரக்ட் ரிசல்ட்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்ம அலசி ஆராயிரம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த கான்செப்ட்ஸ்ல நான் ரொம்ப வெயிட்டா இருக்கணும், ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது போக உங்களோட பேஜ் நம்பர் 18ல சில ரிசல்ட்ஸ் நான் டெரைவ் பண்ணிருப்பேன். அதுல சும்மா ஜஸ்ட் ஒரு முறை கண்ணுல பாத்துக்குங்க. அதுல 11ஆவதா ஒரு ரிசல்ட் இருக்கும் பாருங்க, பேஜ் நம்பர் 18ல ரிசல்ட் நம்பர் 11. இந்த மாதிரி இந்த சம் இல்லைங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். என்ன கொஸ்டின் இருக்குன்னா f of x is equal to 2 times of sin of x minus 1 when x greater than 1. It is a when x is equal to 1. x plus b x less than 1. சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு क्वेश्चन பாருங்க உங்க பேஜ் நம்பர்ல. This function is continuous at the point x is equal to 1. இந்த ஃபங்க்ஷன் x equal to 1ங்கற பாயிண்ட்ல கண்டினியூஸ் ஆகும். கண்டினியூஸ்க்கு என்ன தெரியுங்களா டெஃபினிஷன்? எந்த பாயிண்ட்ல கண்டினியூஸோ அந்த பாயிண்ட்ல மதிப்பு கண்டுபிடிக்க முடியணும். அதே பாயிண்ட்ல லிமிட் கண்டுபிடிக்க முடியணும் இல்லைங்களா? லிமிட்னா என்னென்ன லிமிட்லாம் கண்டுபிடிக்க முடியணும்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியணும். அந்த ரெண்டும் சமமா இருக்கணும். அப்பதான் இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவேன்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவேன். முதல்ல இந்த ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கங்க. இந்த ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? கரெக்டா x equal to 1ங்கும் போது ஃபங்க்ஷனோட மதிப்பு a. 1 விட பெரிய நம்பராக இருந்தால் ஃபங்க்ஷனோட மதிப்பு 2 sin x minus 1. 1 விட சின்ன நம்பரா இருந்தா ஃபங்க்ஷனோட மதிப்பு x plus b. இதான் சம்ல கொடுத்திருக்காங்க. இப்ப கண்டினியூஸ்க்கான கண்டிஷன் என்ன? கரெக்டா அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷனும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எல்லாமே எப்படி இருக்கணுங்க? சமமா இருந்தா தானே கண்டினியூஸ்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப நான் என்ன பண்றேன், கரெக்டா அந்த இடத்துல ஃபங்க்ஷனோட மதிப்பு என்ன இருக்கு பாருங்க, a. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ நான் எந்த பாயிண்ட்ல செக் பண்றேனோ அந்த பாயிண்ட கொண்டாந்து உள்ள கொடுப்பேன். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன். இதுல x க்கு பதிலா 1 கொடுத்தா என்னங்க கிடைக்கும்? 1 plus b. ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? ரைட் ஹேண்ட் சைடு என்ன லிமிட் இருக்கோ x க்கு பதிலா 1 கொடுப்பேன். 2 into sin 0 ஆயிடுமா? 1 கொடுத்தா 1 minus 1. sin 0 ஓட மதிப்பு தெரியுங்களா? இட்ஸ் 0. அதனால இது எல்லாமே சமம். a சமம் ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும், b சமம் -1 கிடைச்சிடும். சரிங்களா? சோ என்ன லாஜிக் இதுல? ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்தால் எந்த பாயிண்ட்ல கண்டினியூஸோ அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷனோட மதிப்பு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் இந்த மூணும் சமமாக இருக்க வேண்டும். இந்த மூணையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா we can find the unknowns from this question. இந்த மாதிரி கொஸ்டினை கிரியேட் பண்ணலாங்க. இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்க வேணாம், இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை உங்களுக்கு கிரியேட் பண்ணி டிஆர்பில கேட்கலாம். சரிங்களா?
ஓகே, அடுத்தது யூனிஃபார்ம் கண்டினியூட்டி. ஒரு ஃபங்க்ஷனை எப்ப யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லலாம் அப்படின்னா, இது கொஞ்சம் ட்ரிக்கியான டெபினிஷனை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இது ஈஸியா புரியும். ஒரு ஃபங்க்ஷனை நான் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு அஸ்யூம் f of x minus f of y less than epsilon. Epsilon is any number which is greater than 0. சரிங்களா? 0 விட பெரிய ஒரு சின்ன நம்பர், ஆர்பிட்ரரி ஸ்மால் வேல்யூ அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன்னா, this results implies x minus y is less than del. The del must lies between 0 to 1. 0 to 1 குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர், this value of del comes with respect to the value of epsilon. epsilon பொறுத்து தான் del இருக்கும் அப்படின்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா, ஒரு ஃபங்க்ஷனை நான் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். மைண்ட் இதுதான் அஸ்யூம் பண்ணிக்கணும், இதை டெரைவ் பண்ண முடிந்தால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லலாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். f of x is equal to, I have a question, 5x plus 8. இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸான்னு செக் பண்ணணும். நான் என்ன தெரியுங்களா அஸ்யூம் பண்ணிக்கணும்? f of x minus f of y less than epsilon அஸ்யூம் பண்ணிக்கணும். இதுல f of x னா என்ன அர்த்தம்? சம்ல கொடுத்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கலாம், 5x plus 8. f of y னா என்ன அர்த்தம்? இதை y மாத்தி எழுத போறேன், 5y plus 8. ஆனா மைனஸ் தானே பண்றேன், அப்ப சைன் மாறும், minus 5y minus 8 less than epsilon I assume. இதுல plus 8 minus 8 cancel ஆயிடுங்களா? From this function you can take 5 out. அப்ப 5 வெளியே எடுத்துட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும்? x minus 5 less than epsilon வந்துருங்களா? இதுல 5 அந்த சைடு போயிடுச்சுன்னா x minus y less than epsilon by 5 வருமா? ஆல்ரெடி என்ன டெஃபினிஷன்? epsilon is very small number. ஒரு ஏற்கனவே சின்ன நம்பரு, அதை மறுபடியும் 5 ஆல நான் டிவைட் பண்றேன், rather it become very small. இன்னும் சின்ன நம்பரா தான் மாறும் டிவைட் பண்ணீங்கன்னா. So this number is considered as del. ஓகேங்களா? அப்ப ஒரு ஸ்மால் நம்பர் தான் வருதுன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருச்சா? This function is uniformly continuous. TRB ல del ஓட வேல்யூ என்னன்னு கூட கேட்கலாம். del is equal to epsilon by 5. அப்படியும் क्वेश्चन வந்திருக்கலாம். சரிங்களா? So இது ஒரு ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு என்னால ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கு. The given function is uniformly continuous. So mind that uniformly continuous ப்ரூவ் பண்ணணும்னா இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். இத ப்ரூவ் பண்ணி காட்டணும். The del is comes with respect to the value of epsilon அப்படிங்கறத உங்களால ரியலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த ஃபங்க்ஷனை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கொஞ்சம் ட்ரிக்கியான டெஃபினிஷன். அதுல சில ரிமார்க்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பேன், அந்த ரிமார்க்ஸ் எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் ஆல்ரெடி டிஆர்பில கேட்டுட்டாங்க, புதுசா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணி ஒன்னும் கேட்க போறது கிடையாது. பட் இருந்தாலும் டெஃபினெட்லி ஒரு முறை கண்ணுல படிச்சு வச்சுக்கோங்க. அந்த பேஜ் நம்பர் 19ல சில ரிமார்க்ஸ் எல்லாம் நான் கொடுத்திருப்பேன். எல்லாமே இதுல 4-5 கொஸ்டின் டிஆர்பி கொஸ்டின். பட் என்னன்னா ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டதுனால மறுபடியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சோ அதனால ஜஸ்ட் ஒரு முறை கண்ணுல மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? தென் யூ ஹவ் டு ரைட் தி டெஃபினிஷன் ஃபார், இது நோட் மெட்டீரியல்ல இருக்காதுங்க, எழுதிக்கங்க. பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ். What is called point wise convergence? இது டெஃபினிஷன் இருக்காது, ப்ளீஸ் காப்பி திஸ். சோ நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். I have a function fn of x, a sequence function fn of x. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x and வித் ரெஸ்பெக்ட் டு n ரெண்டு கலந்து உருவான ஒரு ஃபங்க்ஷன். அதாவது என் ஃபங்க்ஷன்ல n வரும், x n வரும். சரிங்களா? டிஃபைன்ட் ஆன்
some interval a comma b. This interval represents the values of x. x ஓட வேல்யூ வந்து டிஃபைன்ட் ஆன் தி இன்டர்வல் a comma b. சரிங்களா? இப்போ x க்கு நான் ஒரு வேல்யூ இதுக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா from this interval. For an example, if I take x equal to a, then the function become fn of a னு மாறிடுங்க. ஏதோ ஒரு நம்பர். இப்போ இங்க நம்பர் கூட n மட்டும் தானே கலந்து வந்திருக்கும். n மட்டும் கலந்து வந்ததுன்னா அது ஒரு சீக்வென்ஸ். சரிங்களா? இது ஒரு சீக்வென்ஸ். இந்த சீக்வென்ஸ் ஏதாவது ஒரு நம்பரை நோக்கி போயிட்டு இருக்கும்ல. ஒரு சீக்வென்ஸ்னா எனக்கு 1 2 3 ஞாபகம் இருக்குங்களா? கன்வர்ஜஸ் டைவர்ஜஸ்ல படிச்சோம். சரிங்களா? இல்ல லிமிட் இன்ஃபிமம் சூப்ரிமம்ல படிச்சீங்க. n மட்டும் வர்ற மாதிரி படிச்சீங்க இல்லீங்களா? அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு நம்பரை நோக்கி போகும். So it moves towards some value. Some limiting function. ஏதாவது ஒரு நம்பர் நோக்கி போகுது. என்னோட ஐடென்டிபிகேஷனுக்காக f of a ன்னு வச்சுக்கிறேன். f of a ன்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒரு நம்பர் நோக்கி போகும். புரிதலுக்காக a கொடுக்கும்போது வர்றதுனால அதை நான் என்ன வச்சுக்கிறேன்? f of a ன்னு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி if I assume x is equal to b, then the series become fn of b. fn of xங்கிற என்னோட சீரிஸ் fn of b ன்னு வந்துரும். So which implies இதுவும் ஏதோ இந்த சீக்வென்ஸ் ஏதோ ஒரு நம்பர் நோக்கி போயிட்டே இருக்கணும் இல்லையா? I take the number as f of b. சரிங்களா? இந்த மாதிரி இன்டர்வல்ல இருக்கிற ஒவ்வொரு மதிப்புக்கும் என் ஃபங்க்ஷன் converges to some number னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சா this sequence is called point-wise convergence sequence. சரிங்களா? So if I have a definition for this, for the function fn, every value of x, பாருங்க, every value of x, x க்கு நான் எந்த மதிப்பு கொடுத்தாலும் x belongs to the defined interval. இன்டர்வலுக்குள்ள இருக்க ஒவ்வொரு நம்பருக்கும் it moves to some real number. ஏதாவது ஒரு ரியல் நம்பரோட கன்வர்ஜ் ஆகணும். ஆச்சுன்னா the function fn of x is point-wise convergent sequence அப்படின்னு நான் சொல்லலாம். சரிங்களா? சிம்பிள். டிஃபைன் ஆயிருக்கிற இன்டர்வலுக்கு இது ஒரு நம்பரை நோக்கி போகுதுன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடிந்தால் this is called point-wise convergence. This definition is not in the material. Please copy. ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். I have to verify the function fn of x, which is equal to x to the power of n, defined on the interval closed interval of 0, 1. சரிங்களா? See, my function is coming along with x and n. x n கலந்து வந்திருக்கும். எந்த இன்டர்வல்ல x இருக்கு? 0 to 1ல தானே இருக்கு. If I have a value of x as 1, x is equal to 1 ன்னு இருந்ததுன்னா இந்த சீக்வென்ஸ் எப்படிங்க மாறும்? fn of 1 ன்னு மாறுமா? அதாவது x க்கு பதிலா 1 to the power n ன்னு வந்துருங்களா? இத சீக்வென்ஸா எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? 1 power 1, 1 power 2, 1 power 3, 1 power 4 அப்படியே போயிட்டே இருக்குங்களா? இப்ப சொல்லுங்க, இந்த சீக்வென்ஸ் எந்த நம்பர் நோக்கிங்க போகும்? If I take it as a sequence, இது எந்த நம்பர் நோக்கி போகும்? 1. Yes, nice. It's moving towards 1. அப்ப இத converges ன்னு சொல்லலாங்களா? converges to 1 ன்னு சொல்லலாமா? 1 எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வேல்யூ வரும். If I assume x less than 1, for all the numbers less than 1. ஏன் சார் less than 1 ன்னு நிறுத்திக்கிட்டீங்க? less than 1 னா என் ஃபங்க்ஷன் என்ன தெரியுங்களா மீனிங் ஆயிடும்? x பவர் என்னங்கிறதுல புள்ளி வச்ச நம்பர் வருதுன்னு அர்த்தம். ஒரு பேருக்காக புள்ளி வச்ச நம்பர் 1/2ன்னு வச்சுக்கீங்களேன். கரெக்ட் தானே? அப்ப இது 1/2 பவர் என்னன்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த சீக்வென்ஸை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனேன்னா அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்றேன்னா என்ன அர்த்தம்? லிமிட் n tend to infinity என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? லிமிட் n tend to infinity என்னங்க வரும்? 1/2 power infinity வந்துருமா? இட்ஸ் a very big number. any 1 by very big number become 0. அதாவது என்ன சொல்ல வரேன்,
ஒன்னை விட எந்த நம்பர் சின்ன நம்பரா இருந்தாலும் அது புள்ளி வச்ச நம்பர். இட் வில் கம் லைக் திஸ். 1/3 கொடுங்க, 1/4 கொடுங்க, 1/5 கொடுங்க, 1/1.1 கொடுங்க, ஏதோ ஒரு நம்பர் கொடுங்க. ஆனா இட் வில் மூவ் லைக் திஸ். இந்த மாதிரி தான் போகும். அப்படின்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எனி நம்பர் லெஸ் தென் 1 புள்ளி வச்ச நம்பரா இருக்கிறதுனால the sequence is moving towards 0 தாங்க. ஏன்னா இப்ப 0.1 வைங்களேன், அடுத்தது பவர் என்ன 230 மல்டிப்ளை பண்ணுங்கன்னு அர்த்தம். அடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 0.01 0.001 0.0001 அப்படியே எதை நோக்கி போயிட்டே இருக்கும். சின்ன சின்ன நம்பரா மாறி 0 நோக்கி கன்வெர்ஜ் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கன்வெர்ஜஸ் டு 1, இந்த ஃபங்க்ஷன் கன்வெர்ஜஸ் டு 0. அப்படின்னா மொத்தமா இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால கன்வெர்ஜிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியுது. ஆப்வியஸ்லி இது கால்ட் லிமிட்டிங் ஃபங்க்ஷன். அந்த லிமிட்டிங் ஃபங்க்ஷனை f of x ன்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனோட லிமிட்டிங் ஃபங்க்ஷன் என்ன தெரியுங்களா? 1 and 0. எப்ப 1? if x is equal to 1. if x less than 1 இருக்கும்போது 0. சோ என்னால என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சது? இந்த இன்டர்வல்ல இருக்கிற எல்லா நம்பருக்குமே இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு லிமிட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஏதாவது ஒரு நம்பரை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னா கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் நான் என்ன கன்வர்ஜன்ஸ் சொல்லலாம்? therefore x power n has point wise convergence. இதுக்கு point wise convergence ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் கன்வர்ஜென்ஸா இருக்கு அப்படின்னு ஜெனரலா சொல்லக்கூடாது. எந்த இன்டர்வல்ல 0,1ங்கிற இன்டர்வல்ல இட் இஸ் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ். சரிங்களா? இதுல முக்கியமான விஷயம் x பவர் என்னன்னு ஒரு படம் வரைஞ்சின்னு வச்சுக்கோங்க. இந்த நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா the understanding of difference between fn of x and f of x. fn of x சீக்வன்ஸ், f of x லிமிட்டிங் ஃபங்க்ஷன். சரிங்களா? இதுதான் ரேஞ்ச், இதுதான் டொமைன். இந்த டொமைனுக்கு படம் வரைஞ்சா படம் வரைய முடியும். x பவர் 1 எடுத்துக்கங்க, x பவர் 2 எடுத்துக்கங்க, x பவர் 3 எடுத்துக்கங்க. x பவர் 1ன்னு வச்சுங்களேன், it comes a straight line like this. x பவர் 2ன்னு எடுத்துக்கங்க, it comes like this. சரிங்களா? இந்த மாதிரி x பவர் 3 எடுத்துட்டீங்கனாலும் எல்லா நம்பருமே முன்னால படம் வரைய முடியும். x பவர் 4, x பவர் 5 எத்தனை சொன்னீங்கனாலும் இதுக்கு படம் இருக்கும். The diagram will come like continuous function. கையெடுக்காம வரைய முடியும். இதுல நான் என்ன கிளாசிஃபை பண்ண வரேன்னா இது கண்டினியூஸ். யாரு கண்டினியூஸ்? fn of x கண்டினியூஸ். ஆனா f of x இவனோட லிமிட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கான்ல, அவன் கண்டினியூஸ் கிடையாதுங்க. ஏன் சார் கண்டினியூஸ் கிடையாது? இத படமா வரைஞ்சு பாருங்க. எப்படி வரைஞ்சிருப்பீங்க? x equal to 1ங்கும் போது மதிப்பு 1, x க்கு 1 இருக்கும்போது y க்கு மதிப்பு 1. கரெக்ட்டுங்களா? இதை தவிர மீது எல்லா நம்பருக்கும் மதிப்பு எவ்வளவுங்க? 0. அப்படின்னா மீது எல்லா நம்பருக்கும் படம் எங்க இருக்கு? இங்கதானே இருக்கு. இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுங்களா? படம் வரையும் போது எப்படி வரைவேன்? இப்படி போயிட்டு கை எடுத்துட்டு தான் இங்க வருவேன். அப்ப இது என்ன கண்டினியூட்டி தெரியுங்களா? டிஸ்கண்டினியூட்டி தெரியுமா? ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. ஒரு பாயிண்ட்ல டப்புன்னு வேற பக்கம் போயிடுச்சு. திஸ் இஸ் கால்ட் ஜம்ப். அப்ப f of x என்ன ஃபங்க்ஷன்? கண்டினியூஸ்ங்களா டிஸ்கண்டினியூஸா? டிஸ்கண்டினியூஸ். என்ன டைப் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ்? ஜம்ப் டிஸ்கண்டினியூஸ். சரிங்களா? இன்னொரு ட்ரிக் சொல்றேன் கேட்டுங்க. fn of x பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஆனா அதனோட லிமிட்டிங் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ். அப்படின்னா இது என்ன தெரியுமா சொல்ல முடியாது? யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ்னு சொல்ல முடியாது. அதான் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம். இதுல இருந்து யூனிஃபார்முக்கு முடிவு பண்ணிக்கலாம். எப்ப this function has a limiting function point wise convergence, ஆனா அது discontinuous. இந்த டயகிராம் வந்து டிஸ்கண்டினியூஸா இருந்தா இது என்ன டயகிராம், என்ன ஃபங்க்ஷன் கிடையாது? யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் கிடையாது. பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் இருக்கும், ஆனா எது இருக்காது? யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் இருக்காது. எப்படி கிளாசிஃபை பண்ண? இது டிஸ்கண்டினியூஸா இருந்தால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் வராது. பட் நம்ம வந்து இப்போதைக்கு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
Okay, I have a question like this. Please let me to speak about the interval. Define the interval. என்ன இன்டர்வலுங்க நமக்கு இருக்கு? Open interval இருக்கு இல்லையா? Open interval means 0 is not included, 1 is not included. இதுக்கு முன்னால நம்ம எடுத்தது closed interval. இப்போ எனக்கு என்ன இன்டர்வல் இருக்கு? Open interval இருக்கு. சரிங்களா? So if I have any x value on this, நான் எப்படி எல்லாம் வேல்யூ எடுத்திருப்பேன்? ஒரு பேருக்காக 1/2, 1/3, 1/4 லைக் சொல்லாங்களா? இது எல்லாமே இதுக்குள்ள வர்ற நம்பர் தானே, ஓகேங்களா? அப்ப இதை நான் இதுக்குள்ள கொடுத்திருந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்குங்க? fn of 1/2 it comes like n into 1/2 plus 1. கரெக்டா? இப்ப இதோட irrespective of value சீக்வன்ஸா புரிஞ்சுக்கிறேன். சீக்வன்ஸா போகும்போது எதை நோக்கி போகுதுன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா I have to take limit n tend to infinity for this function. அப்ப என்னக்கு பதிலா நான் இன்ஃபினிட்டி இங்க கொடுத்தேன்னா இந்த மொத்த டினாமினேட்டரே இன்ஃபினிட்டியா தாங்க மாறும். So the entire function will come like 1/infinity whose value is 0. இந்த மாதிரி நீங்க எத்தனை நம்பர் வேணா இங்க கொடுத்துக்குங்க, எந்த மாதிரி ரேஷனல் வேணா பிக்ஸ் பண்ணுங்க. ஆனா எப்படி இருந்தாலும் என்னக்கு இன்ஃபினிட்டி அதோட சீக்வன்ஸா எடுக்கும் போது 1 டிவைடட் பை வெரி பிக் நம்பர்ங்கிற சென்ஸ்ல தான் வரும். அப்ப வேல்யூ இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் என்னதாங்க? 0 நோக்கி தானே போயிட்டு இருக்கு. அப்ப இதுல நீங்க எந்த சீக்வன்ஸ் கொடுத்தாலும் இதுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும்? கன்வர்ஜிங் டுவர்ட்ஸ் எந்த நம்பர் நோக்கி போகுதுன்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்ப இதனோட லிமிட்டிங் ஃபங்க்ஷன் யாருங்க? லிமிட்டிங் ஃபங்க்ஷன் f of x இதுக்கு 0. சரிங்களா? ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் 0 தான் வருங்க. சரிங்களா? அப்படின்னா ஃபார் ஆல் வேல்யூஸ் ஃபார் x belongs to 0,1ல இருக்கிற எல்லா நம்பருக்குமே ஒரே ஒரு லிமிட்டிங் ஃபங்க்ஷன் தான். ஒரே ஒரு ஆன்சர் தாங்க கிடைச்சிருக்கு. லிமிட்டிங் ஃபங்க்ஷன் அப்ப நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இது மட்டும் தான் லிமிட்டிங் ஃபங்க்ஷன். இவ்வளவுதான், ஒரே ஒரு ஆன்சர் தான். So that this is called continuous. இது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸும் கரெக்டாக இருக்குது. இது என்ன கன்வர்ஜென்ஸ்? பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ். ஏன் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் நான் சொல்லிட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியுது? லிமிட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியுது. அந்த லிமிட்டிங் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? கண்டினியூஸ். ஒரே ஒரு வேல்யூ கிடைச்சாலே அது கண்டினியூஸ் தான். சரிங்களா? இது எப்படி சார் கண்டினியூஸ்னா my curve is moving like this. இதுல போயிட்டே இருக்கும், இப்படி போயிட்டே இருக்கும் 0. f of x equal to 0 in the sense it moving like this. அதுவும் f of x equal to 0 தான். சரிங்களா? இதுக்குள்ள நீங்க எங்க மூவ் பண்ணாலும் அது f of x equal to 0 தான். My curve is this or like this. இது உள்ள போற ஒரு curve. எதுக்குள்ள போனீங்கனாலும் அது f of x equal to 0 தான் டிஃபைன் பண்ணும். கை எடுக்காம வரையலாம். அதனால இந்த ஃபங்க்ஷன் நாட் ஒன்லி பாயிண்ட் வைஸ் என்னவாவும் இருக்கும், யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸாவும் இருக்கும். எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் கரெக்டா இருக்கு. லிமிட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சதுனால அந்த லிமிட்டிங் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கு. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். இத கண்டினியூஸ்னு என்னால சொல்ல முடிஞ்சாலே யோசிக்காம நான் என்ன சொல்லிடலாம்? யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ்னு சொல்லிடலாம். when the uniformly converges classified na converges point wise, limiting function continuous, then it is uniformly continuous. Point wise ஓகேங்களா? Now, I'm sorry. Uniformly, it is not continuous. Uniformly convergence. Uniformly converges. அப்படின்னு சொல்லணும்னா what is the condition? I have a sequence fn of x. இந்த சீக்வன்ஸுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும். xம் n கலந்து வந்திருக்கும். Then, if I'm able to express like this, fn of x minus f of x. ஓகேங்களா? This value
whose supremum is considered as mn. supremumனா உங்களுக்கு பேசிக் லாஜிக் தெரியும், இட்ஸ் அப்பர் பவுண்ட் மாதிரி. இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவை when n tend to infinity, if I am getting mn tend to 0, then fn of x is called uniformly converges. இதை என்னால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா the function is uniformly converges. f of x na யாருங்க? Can you tell me who is f of x? Limiting function. Yes, very nice. Limiting function. Limiting function na யாரு ஞாபகம் வருதுங்களா? பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ்ல கண்டுபிடிச்சோம்ல, limiting function f of x, limiting function point wise convergence la kandupidicha limiting function da f of x. so அப்ப uniformly converges ஆ இருக்கணும்னா முதல்ல உங்களால என்ன கண்டுபிடிக்க தெரியணும்? limiting function கண்டுபிடிக்க தெரியணும். சரிங்களா? limiting function கண்டுபிடிச்சாதான் இந்த ஃபார்முலாக்குள்ள போக முடியும். ஓகே, இந்த மாடல்ல லாஸ்ட் இயர் டிஆர்பில ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த क्वेश्चனை டைரக்டா பார்க்கலாம். இப்ப நான் எழுதுற சம் போன வருஷம் டிஆர்பில கேட்ட क्वेश्चन, fn of x is equal to 1 by x plus n on the interval 0 comma k where k greater than 0. சரிங்களா? so that before proving this நான் முதல்ல என்னங்க கண்டுபிடிக்கணும்? limiting function கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும்ல. if I am take இது closed interval, if I am taking k value as x value, if x equal to k, என்ன ஃபங்க்ஷன் வரும்? fn equal to 1 by k plus n ன்னு வருங்களா? கரெக்ட்டுங்களா? இதனோட லிமிட்டிங் வேல்யூ அப்படியே ஃபங்க்ஷனுக்கு 1 2 3 4 கொடுத்துட்டே போனா எதை நோக்கி போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா லிமிட் n tend to infinity எடுத்தா போதும். இதுல லிமிட் n tend to infinity கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குங்க? இதுக்குள்ள 1 by infinity தானே வந்திருக்கும். அப்படின்னா இந்த வேல்யூ எதை நோக்கி போயிட்டு இருக்கும்? 0 நோக்கி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி 0 உள்ள கொடுத்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலா, சரிங்களா, எக்ஸுக்கு பதிலா என்ன கொடுத்தீங்கன்னா 0 கொடுத்திருந்தீங்கன்னா this function comes like 1 by n. இதுல n க்கு பதிலா infinity கொடுத்தீங்கன்னா automatically becomes 0. அதே மாதிரி k வை விட எந்த சின்ன நம்பர் நீங்க இங்க கொடுத்தாலும், அதாவது நடுவுல இருக்கிற வேல்யூஸ் பத்தி பேசுறேன், எது கொடுத்தாலும் x கொடுத்தா 1 by n தான் வரப்போகுது, எனக்கு 1 by infinity தான் வரப்போகுது. சோ எந்த நம்பரை நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணினாலும் இந்த இன்டர்வல்ல இந்த சீக்வன்ஸ் எதை நோக்கி தாங்க போயிட்டு இருக்கும்? 0 நோக்கி தான் போயிட்டு இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ the limiting function of this sequence is 0 for all numbers, for all values of x. x க்கு என்று எந்த மதிப்பை கொடுத்தாலும் இது 0க்கு தான் போகும். சரிங்களா? சோ லிமிட்டிங் ஃபங்க்ஷன் 0ங்க. எத்தனை பாயிண்ட் இங்க லிமிட்டிங் ஃபங்க்ஷன்ல கிடைச்சிருக்கு? ஒரே ஒரு பாயிண்ட் தானே கிடைக்குது. அப்படின்னாலே இது என்ன ஃபங்க்ஷனா மாறிடும்? போன சம்ல சொன்னேன், ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? the limiting function is என்னவா மாறிடும்? கண்டினியூஸா மாறிடும். எஸ், அப்சல்யூட்லி கண்டினியூஸ். இது கண்டினியூஸா இருந்தா அப்ப கன்வர்ஜென்ஸ் என்னன்னு சொல்லலாம்? பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் uniformly continuous convergence ன்னு சொல்லலாம். so the given fn of x is yes uniformly converges ன்னு சொல்லலாம். சரிங்களா? இதான் போன வருஷம் டிஆர்பில கேட்ட கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். பட் என்னன்னா சம்மா புரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும்.
பட் இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பேசுனதுல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் டிஆர்பில வரும், அவ்வளவுதான். இந்த ஒரு கொஸ்டினுக்கு தான் இவ்வளவு போராட்டம் நம்ம கிட்ட. பட் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், நீங்க ரொம்ப குழப்பிக்கலாம் வேணாம், சரிங்களா? இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு, அதாவது சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கு. பட் நம்ம அத எல்லாமே நான் எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி உங்களுக்கு வந்து நான் குரூப்ல போட்டு விட்டுறேன். அந்த சம்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம், விஷயம் சொல்லிட்டேன். கண்டினியூஸ்னா என்ன, டிஸ்கண்டினியூஸ்னா என்ன, யூனிஃபார்ம் கண்டினியூட்டினா என்ன, பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ்னா என்ன, யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்க சம்மா செஞ்சு பார்த்தாலும் சரி, ரிசல்ட்டை மனப்படம் பண்ணாலும் சரி, கடைசியில அந்த ஒரு மார்க்கை நம்ம வாங்கணும், அவ்வளவுதான். இதுல இருக்கிற நம்மளுடைய எதிர்பார்த்தல் அவ்வளவுதான், சரிங்களா? ஸோ அதனால வந்து அந்த ரிசல்ட்ஸை நான் வந்து போஸ்ட் பண்றேன். யூ கேன் நோட் இட் இந்த மெட்டீரியல் இட் செல்ஃப், ஆர் ஒரு நோட் போட்டு கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்துக்கங்க அதை, சரிங்களா? ஸோ வில் ஹாவ் அ 5 minutes break, then we'll continue our class. ஆடிபிளா இருக்குங்களா? Yes, sir. Okay, thank you. Please be on page number 20 in your materials. Page number 20, we have a concept of derivative. இதுல பெருசா உங்களுக்கு சம் இருக்காது. அப்படி சப்போஸ் ஒரு சம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, f of x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா, what is the condition for differentiability அப்படின்னா, எப்படி லிமிட்ல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்னு நீங்க ஒண்ணு சொன்னீங்களோ அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷனுக்கும் அது பொருந்துங்க. ஒரு ஃபங்க்ஷனோட லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் சமமாக இருந்தால்தான் அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனே நம்ம சொல்லணும், சரிங்களா? சோ ஒரு ஃபங்க்ஷனோட லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவை f dash மைனஸ்னு எழுதுவோம், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவை f dash பிளஸ்னு எழுதுவோம். இந்த ரெண்டும் சமமாக இருந்தா தான் அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் சொல்லணும். கண்டினியூஸ்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி அர்த்தம் தெரியும், சரிங்களா? இத டெரிவேட்டிவ்ங்கிற ஒண்ணு எப்படி கண்டுபிடிக்கணும்? f dash of x of a function ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு லிமிட் h tend to 0 f of x plus h minus f of x by h. இதாங்க f dash of x க்கான ஃபார்முலா. சப்போஸ் இதுல சப்போஸ் உங்களுக்கு வந்து சில நேரம் கொஸ்டின்ல ஹெச்சுக்கு பதிலா டெல் எக்ஸ்ன்னு கூட கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இது ஃபார்முலாங்க நான் எழுதுனது. இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல h tend to 0க்கு பதிலா h tend to a இருந்தா f of x plus h minus f of x by h minus a வரும். 0 இருந்தா h, h tend to a இருந்ததுன்னா h minus a ன்னு நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். இதேதான் அந்த பேஜ்ல ஒரு சம்மா கொடுத்திருக்கேன். f of x equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கோம். பேஜ் நம்பர் 20ல we have a question. f of x equal to x squared and ax. One is x greater than or equal to 0 function, இன்னொன்னு வந்து x less than 0. At the point x equal to 0, x equal to 0ங்கிற இடத்துக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் x ஸ்கொயர்னு இருக்கு, லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் a into x ன்னு இருக்கு, சரிங்களா? இப்ப இது டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருந்தா என்னங்க கண்டிஷன்? f minus f dash of at the point 0ல பேசிட்டு இருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கணும். இதுதான் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன்.
ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவை எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்பதான் ஒரு ஃபார்முலா எழுதி காமிச்சேன். லிமிட் எந்த பாயிண்ட்ல செக் பண்றோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற பாயிண்ட்ல செக் பண்றதுனால எக்ஸ் டென் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? லிமிட் என்ன எடுத்திருக்கேன்னா எக்ஸ் டென் டு ஜீரோ. ஒரு நான் ஹெச் யூஸ் பண்றதுக்கு பதிலா எக்ஸே யூஸ் பண்ணியிருந்தேன்னா my limit formula will come like this. x tend to a வாக இருந்தால் f of x minus f of a by x minus a. சரிங்களா? இதுதான் டெரிவேட்டிவ்கான ஃபார்முலா. இது எந்த பக்கம் நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றேன்னா லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு என்ன ஃபங்க்ஷனுங்க இருக்கு? ax தானே இருக்கு. as per this formula dy by dx க்கான ஃபார்முலா இதுதான். இதுல f of x அப்படிங்கிற இடத்துல நமக்கு யார் இருப்பாங்கன்னா லெஃப்ட் சைடுல ax இருப்பாரு மைனஸ் f of a அப்படின்னா இந்த இடத்துல a வந்து 0. இந்த ஃபங்க்ஷன்ல x இருக்கிற இடத்துல 0 கொடுத்து காட்டணும். அப்ப என்ன வரும்? by x minus a, x minus 0, which implies limit x tend to 0. இப்ப ரைட் சைடு போயிட்டேன். ரைட் சைடு இருக்கிற f of x இந்த சம்ல யாருன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலா 0 இதுக்குள்ள கொடுத்து இங்க எழுதணும் 0 by x minus 0. அப்படி நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் பொதுவா கேன்சல் ஆயிடும். சோ யார் மட்டும் இங்க மீதி இருப்பாங்கன்னா ஏ மட்டும் தான் இருப்பாரு. x tend to 0 உள்ள கொடுக்க வழியே இல்ல, வெறும் ஏ மட்டும் தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப ஏக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்னா 0ன்னு கிடைச்சிருக்கும். சரிங்களா? so the value of a is 0 for this sum. இதுல என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அது டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் சொன்னா you have to understand லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் சமமாக இருக்கணும். எந்த பாயிண்டோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வேற சமன்பாடும் ரைட் சைடு வேற சமன்பாடு கொடுத்தா ரெண்டு விதமான ஆன்சர் வரும். இந்த ரெண்டு லிமிட் ஃபங்க்ஷனும் ஈக்குவல் டு dy by dx f dash of x தான் இது. அதுதான் நீங்க அப்ளை பண்ணி இது மூலமா ஒரு அன்னோன் மதிப்பை கண்டுபிடிச்சு காமிச்சிருக்கேன். இதே சம்ம டிஃபரன்ஷியபிள்ங்கிற வார்த்தைக்கு பதிலா கண்டினியூஸ் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். கண்டினியூஸ்னா என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் எப்ப நம்ம கண்டினியூஸ் சொல்லுவோம்னா கண்டினியூஸ் சொல்லணும்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன். இதுதான் லாஜிக். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலா இருக்கும். டெரிவேட்டிவ் சொன்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ஈக்குவலா இருக்கும். அதுக்கு ஃபார்முலா வேற, இது வேற இருக்கும். இது அப்படியே சம் எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டியதான். நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் யாருங்க நமக்கு? ஏ இன்டு எக்ஸ் தானே. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? ஏ இன்டு 0ங்கிற மீனிங் வந்துடும். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல யார் ஃபங்க்ஷன்? 0 ஸ்கொயர்டுன்னு அர்த்தம் வந்துடும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு, அதுல எக்ஸுக்கு பதிலா 0 கொடுத்துருக்கீங்க. இதனோட மீனிங் என்ன? ஏக்கு எந்த நம்பர் கொடுத்தா 0 வரும்னு கேக்குறாங்க. ஏ இன்டு 0 தானே இருக்கு. அப்ப இவன் யாரா இருந்தாலும் சரி, நான் 0 மல்டிப்ளை பண்றதுனால ஆன்சர் என்னதான் வரப்போகுது? 0 தானே வரப்போகுது. அப்ப இதனோட வேல்யூ பத்தி கவலை இல்லை. ஏ என்ன வேணா இருக்கலாம். சோ ஏ பிலாங்ஸ் டு எனி ரியல் நம்பர். சோ இந்த இடத்துல என்ன கண்டிஷன்னா கண்டினியூஸுக்கான கண்டிஷன். இதுக்கு முன்னால நம்ம சொன்னது டிஃபரன்ஷியபிளுக்கான கண்டிஷன். சும்மா இதெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெக்ஸ்ட் புக்ல வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்டான இது இல்லை. நமக்கு டெரிவேட்டிவ்ங்கிற டாபிக் இருக்கு, அதனால சொல்லியிருக்கேனே ஒழிய இதை வச்சு பெருசா அலட்டிக்க வேணாம். பேசிக்கா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நான் ஒரு ஃபார்முலா எழுதி போட்டேன் டிஃபரன்ஷியேஷனுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு. ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியபிள்னு சொல்லணும்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவலா இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்த புதுசா கத்துக்கிறீங்க, அவ்வளவுதான் இந்த பேஜோட நோக்கமே ஒழிய இதுல பெருசா நீங்க அலட்டிக்கிட்டு சம்ஸ் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் டிஆர்பில கொஸ்டின்ஸ் தீரி இந்த மாதிரி கேட்டா எனக்கு அந்த நேரத்துல யோசிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? பட் இப்ப நம்ம பார்க்க போறது மீன் வேல்யூஸ் தியரம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு குரூப்ல ஒரு மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்கேன், பிடிஎஃப். அதுலயும் இது இருக்கும், மீன் வேல்யூ தியரம்ங்கிற டாபிக் இருக்கும். அது கூட வச்சு நீங்க கொஞ்சம் கோத்ரூ பண்ணலாம். இப்ப என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ரோல்ஸ் தியரம். ரோல்ஸ் மீன் வேல்யூ தியரம். இத ஜியோமெட்ரிக்கலா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, லைக் I have a function
லைக் திஸ். சும்மா பேருக்காக இப்படி ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். இது எங்கிட்ட இருக்கிற ஒரு y = f of xங்கிற ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆக்சுவலி இந்த படம் கரெக்டா வராது ரோல்ஸ் தியரத்துக்கு. லெட் மீ டேக் டிஃபரண்ட் டயக்ராம். I have a function like this. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் ரெண்டு இன்டர்வல்ல டிஃபைன் பண்ண போறேன். ஒரு இன்டர்வல்ல டிஃபைன் பண்ண போறேன் between the point a to b. So when a function y = f of x defined on the interval a, b, ரோல்ஸ் தியரம் படி இதுக்கு 3 கண்டிஷன். ஒன்னு, ஏல இருந்து b வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து வெல் டிஃபைன்டு. வெல் டிஃபைன்னா என்ன சார் அர்த்தம்? இந்த நம்பர்ல எந்த நம்பரை கொண்டாந்து டைரக்டா இதுக்குள்ள நான் கொடுத்தாலும் ஆன்சர் கிடைக்கணும். அதான் வெல் டிஃபைன்டு. ஏல இருந்து b வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள். அதாவது இதை டிஃபரன்ஷியேட் பண்ண பிறகு இதுக்குள்ள இருக்கிற நம்பரை கொண்டாந்து நான் கொடுத்தாலும் அது ஓப்பன் இன்டர்வலா இருக்கும். அந்த டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும் வேல்யூ கிடைக்கணும். பட் நமக்கு அதுல எல்லாம் பெருசா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இதுல 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதுல ஏங்கிற லோயர் லிமிட்டை கொண்டாந்து கொடுத்தாலும் அப்பர் லிமிட்டை கொண்டாந்து கொடுத்தாலும் ஆன்சர் ஈக்குவலா இருக்கணும். பாருங்க, x = ஏங்கும் போது கிடைக்கிற y மதிப்பும் bங்கிற போது கிடைக்கிற y மதிப்பும் ரெண்டு சமமா இருக்கணும். அப்படி சமமா இருந்ததுன்னா ஏக்கும் பிக்கும் நடுவுல ஒரு நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் சி, சரிங்களா? சி ஏதாவது ஒரு நம்பர் f dash of c = 0ங்கிற கண்டிஷன் படி கிடைக்கும். இத சால்வ் பண்ணினீங்கன்னா ஒரு சிங்கிற நம்பர் இட் லைஸ் பிட்வீன் the open interval of a, b. சரிங்களா? ஏக்கும் பிக்கும் நடுவுல கட்டாயி இந்த மாதிரி ஒரு நம்பராவது கிடைக்கும். இதுதான் ரோல்ஸ் தியரம். ரோல்ஸ் தியரம் என்னன்னா, ஏபிங்கிற ஒரு இன்டர்வல்ல ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்டு, ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் ஏபில டிஃபரன்ஷியபிள், லோயர் பவுண்டுக்கும் அப்பர் பவுண்டுக்கும் ஒரே மதிப்பு இருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ரோல்ஸ் தியரத்துல சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறதா ரோல்ஸ் தியரம். சரிங்களா? இத ஒரு சம்மா பார்க்கலாம். ஏன்னா டிஆர்பில அடிக்கடி சம் கேட்பாங்க இந்த மாடல்ல. சம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. 0 to πங்கிற இன்டர்வல்ல sin x நான் வரிசையா வரணும். 0ல இருந்து π வரைக்கும் sin xங்கிறது வெல் டிஃபைன்டு. அப்படின்னா என்ன சார்? இதுக்குள்ள இருக்கிற எந்த டிகிரி போனாலும் இதுக்குள்ள கொடுத்தீங்கன்னாலும் மதிப்பு கிடைக்கும். அடுத்தது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கங்க. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x on the closed interval 0, π. I'm sorry, open interval 0, π. 0வும் பையை தவிர மீது எல்லாம் நடுவில் இருக்கிற டிகிரி கொண்டாந்து காஸ்ட்ல கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்குமான்னு பார்க்கணும். கிடைக்குங்க. எப்படி கொடுத்தீங்கனாலும் இந்த நம்பர் உள்ள கொடுத்தீங்கனாலும் cos x க்கு ஆன்சர் கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் டிஃபரன்ஷியபிள். அப்படியே கொடுத்தாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். டிஃபரன்ஷியேட் பண்ண பிறகு ஓப்பன் இன்டர்வல் கொடுத்தாலும் ஆன்சர் கிடைக்குது. இந்த ரெண்டு நம்பரையும் நேரடியா உள்ள கொடுங்க. f of 0 becomes sin 0. அடுத்து பை உள்ள கொடுங்க. f of π sin π. இந்த ரெண்டு மதிப்புமே 0 தாங்க. f of 0னாலும் 0, f of πனாலும் 0. ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலா இருக்கு. ஈக்குவலா இருந்ததுன்னு வைங்களேன், இதுக்கு ரோல்ஸ் தியரம் வரும். அதான் ரோல்ஸ் தியரம். f dash இருக்குல்ல, இதுல x-க்கு பதிலா c-னு மாத்திக்கங்க. cos x-க்கு பதிலா cos c. இதுல இருந்து இது வந்திருக்கு. ஈக்குவல் டு 0 போடுங்க. cos c ஈக்குவல் டு 0னா cos θ எப்ப 0 ஆகும்னு சொல்ல போறீங்க. cos எப்ப 0 ஆகும்னா 90 டிகிரில 0 ஆகும். எனக்கு கிடைச்ச இந்த நம்பர் இந்த இன்டர்வலுக்குள்ள இருக்குங்கிறதா ரோல்ஸ் தியரம். belongs to the interval a, b. அதாவது 0, π. 0க்கு 180க்கு நடுவுல தான் இந்த நம்பர் இருக்கும். சரிங்களா? இதுல இன்னொரு ட்ரிக் சொல்றேன். உங்க டிஆர்பில இது மாதிரி ஒரு சம் கொடுத்துட்டு இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. find the Rolle's constant c-ன்னு கேட்டிருப்பாங்க. கேட்கும்போது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. 0, 5/6, 5/3, 5/2 இப்படி டிஆர்பில கொடுத்திருந்தா 4 ஆன்சர் கொடுத்துட்டாங்கல்ல, இதெல்லாம் நீங்க செக் பண்ணவே வேலைங்க. டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கு வந்துருக்கு. ஏன்னா அவன் தான் 4ம் ஆன்சர் கொடுத்துட்டான்ல அப்படின்னா 3 கண்டிஷனும் கட்டாயமா இருக்குன்னு அர்த்தம்.
இந்த 3 கண்டிஷன் மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா எழுதியிருப்பேன். அந்த 3 கண்டிஷன் கரெக்டா இருந்தாதான் ரோல்ஸ் தியரம்னு ஒண்ணு இருக்கும், இல்லைன்னா ரோல்ஸ் தியரமே இருக்காது. சோ என்னோட டிஆர்பி ஆப்ஷன்ல 4மே நம்பராக கொடுத்திருந்தால் என்ன அர்த்தம்னா முதல் 3 கண்டிஷனை செக் பண்ண வேண்டாம், கரெக்டா தான் இருக்கும். நேரடியா இந்த ஃபார்முலாவுக்கு நான் போயிடணும். இந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போடணும். அப்ப என்ன மதிப்பு கிடைக்குது அதுதான் ரோல்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லணும். சரிங்களா? இப்ப எனக்கு ஒரு சம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம டிஆர்பில இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம். 0 1 1/2 none of this. இப்படி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா எப்பெல்லாம் none of this கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணி தான் பார்த்து ஆகணும், வேற வழியே கிடையாது. கொஸ்டின் என்ன, find the Rolle's constant C for this equation அப்படின்னு ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 3 கண்டிஷன் செக் பண்ணணும் நீங்க. முதல் கண்டிஷன் என்ன தெரியுங்களா, இந்த ஃபங்க்ஷன் ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் டிஃபைன்டான்னு பார்க்கணும். டிஃபைன்டுன்னா என்ன சார், இதுக்குள்ள இருக்கிற எந்த நம்பரை கொண்டாந்து உள்ள கொடுத்தாலும் மதிப்பு கிடைக்குமான்னு பார்க்கணும். மதிப்பு கிடைக்கும், நாங்க எதை கொடுத்தாலும் ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும், கட்டாயம் ஆன்சர் வருவாங்க. சப்போஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா 2x வருமா? இதை ஓப்பன் இன்டர்வலா நினைச்சுக்கிட்டு இதுல இருக்கிற நம்பர் கொண்டாந்து உள்ள கொடுத்தா மதிப்பு கிடைக்குமான்னு பார்க்கணும். எக்ஸுக்கு பதிலா யாரை கொண்டாந்து கொடுத்தீங்களா அதுல ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும், இந்த 2 நம்பரையும் உள்ள கொடுத்தா என்ன வரும்னு பார்க்கணும். f of 0 0 ஸ்கொயர் 0, f of 1 1 ஸ்கொயர் 1. இந்த 2 ஆன்சரும் ஈக்குவலுங்களா, சமமா இல்ல சமமா இல்லைன்னா ரோல்ஸ் தியரம் does not exist. ஆன்சர் அப்படி ஒரு ரோல்ஸ் தியரம் இதுல சாட்டிஸ்ஃபையே ஆகாது. சரிங்களா? does not exist. அதனால இந்த சம்க்கு சரியான ஆன்சர் என்னன்னா none of this தான். 4மே நம்பராக கொடுத்திருந்தால் இந்த 3 கண்டிஷனை செக் பண்ண வேண்டாம், நேரடியா ஆன்சரிங்க்கு போயிடுங்க. சப்போஸ் none of this கொடுத்திருந்தா 3 கண்டிஷனை நான் செக் பண்ணி தான் ஆகணும். நான் இன்னைக்கு அனுப்பிச்ச மெட்டீரியல்ல இது சார்ந்த நிறைய சம்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அந்த சம்ஸை பாருங்க கொஞ்சம். அடுத்து பாத்தீங்கன்னா மீன் வேல்யூ தியரம், அதாவது லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம். லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரோல்ஸ் தியரத்தோட சூப்பர் கேஸ். ரோல்ஸ் தியரம்ங்கிறதே இதுல இருந்து உருவான ஒண்ணுதான். எங்கிட்ட f of x ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் well defined on the interval a comma b. closed interval a comma b ல well defined இருக்கணும். இதுக்குள்ள இருக்க எந்த நம்பரை கொண்டாந்து உள்ள கொடுத்தாலும் ஆன்சர் கிடைக்கும். ரெண்டாவது f dash of x, இத ஒரு தாட்டி நான் டிஃபரன்ஷியேட் பண்ண பிறகு ஓபன் இன்டர்வல்ல வெல் டிஃபைன்டா இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் போதும், லெக்ரான்ஜிஸ் தியரம் வந்துடும். அப்ப இது அப்படியே ரோல்ஸ்ல வருங்க. இந்த கதையெல்லாம் ரோல்ஸுக்கு 3 கண்டிஷன், லெக்ரான்ஜிக்கு 2 கண்டிஷன் தான். சோ இந்த 2 கண்டிஷன் கரெக்டா இருந்தா f dash of c equal to f of b minus f of a by b minus a அப்படிங்கிற கண்டிஷன் படி ஒரு சிங்கிற நம்பராவது எனக்கு கொடுத்திருக்கிற இன்டர்வலுக்கு நடுவுல இருக்கும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ரோல்ஸ்ல என்ன தெரியுங்களா கண்டிஷன் சொன்னோம், f of b யும் f of a யும் சமம்னு சொல்லியிருப்போம். இந்த 2 பேரும் சமம்னாலே இந்த மதிப்பு என்ன ஆயிடும், 0 ஆயிடும் இல்லையா? சோ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து 0, f dash of c equal to 0ங்கிற ரோல்ஸ் கண்டிஷன் கிடைக்கும். இது லெக்ரான்ஜிஸ் தியரத்துக்கான டெஃபினிஷன்.
சரிங்களா? இது லெக்ராஞ்சிஸ் தியரத்தை வந்து எந்த ஸ்டெம்ல சொல்லலாம் அப்படின்னா இந்த டிஆர்பி கொஸ்டினும் கூட. f of x equal to I have a equation x squared ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 0,1. இதெல்லாம் நேரடியா யோசிக்க தெரியணும் எனக்கு. x ஸ்கொயர்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் 0க்கும் 1க்கும் நடுவுல எந்த நம்பர் கொடுத்தாலும் மதிப்பு கொடுக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. f dash of x x ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. இதுக்குள்ள இருக்கிற எந்த ஓபன் இன்டர்வலா கன்சிடர் பண்ண பிறகு எந்த நம்பர் உள்ள கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். சார் நீங்க வாட்டிக்கு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா எனக்கு 1/x இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த 0 கொண்டாந்து இங்க கொடுங்க. 1/0னா என்னங்க அர்த்தம்? இன்ஃபினிட்டி தானே, நாட் டிஃபைன்டு தானே அது. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் 1/xங்கிற ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல்ல நாட் டிஃபைன்டு, அதுக்கு தீரமே வராது, ரோல்ஸும் வராது, லெக்ராஞ்சியும் வராது. சோ இந்த மதிப்புகளை உள்ள கொடுத்தா எனக்கு சரியான நம்பர் கிடைக்கணும், அதுதான் நீங்க செக் பண்றீங்க. 2 கண்டிஷன் செக் பண்ணா போதுங்க இதுக்கு. அடுத்தது f of 0, இந்த நம்பரை இதுக்குள்ள கொடுக்கணும். f of 1, சரிங்களா? லெக்ராஞ்சிஸ் தியரத்துக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா? f dash of c equal to, இதுதான் ஃபார்முலா. f dash of c னா நான் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் தான் f dash of c. 2x க்கு பதிலா 2c. f of b னா ரெண்டாவது நம்பரை கொடுக்கிறது மூலமா எனக்கு கிடைச்ச ஆன்சர். f of a னா முதல் நம்பரை கொடுக்கிறது மூலமா கிடைச்ச ஆன்சர். பை b மைனஸ் a னா இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப பாருங்க 2c equal to 1 கிடைக்கும், c equal to 1/2 கிடைக்கும். எனக்கு கிடைச்ச இந்த ஆன்சர் இந்த 2 நம்பருக்கு நடுவுல தான் இருக்கும். இதுதான் லெக்ராஞ்சிஸ் தியரம். சரிங்களா? அடுத்தது இன்னொன்னு நோட் பண்ணிக்கங்க, இது நம்ம மெட்டீரியல்ல இருக்காது. The next one, generalized mean value theorem. இது லெக்ராஞ்சிஸ் தியரத்தோட சூப்பர் கேஸ். இதுக்குள்ள இருந்துதான் லெக்ராஞ்சிஸ் தியரம் வரும். நமக்கு f of x, g of x அப்படின்னு 2 ஃபங்க்ஷன் a, bங்கிற இன்டர்வல்ல டிஃபைன் ஆயிருக்கு. சரிங்களா? 2 ஃபங்க்ஷன். இந்த முறை இந்த 2 ஃபங்க்ஷனும் இந்த இன்டர்வலோட ஓபன் இன்டர்வல்ல டிஃபரன்ஷியபிள். அங்க சொன்ன அதே கதை தான். தென் தியரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, f dash of c by g dash of c equal to f of b minus a, f of b minus f of a by g of b minus g of a அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். சொல்லுங்க. ஓகே, இதுதான் ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரத்துக்கான கண்டிஷன். போன வருஷம் டிஆர்பில இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நீங்க போர்டுல என்ன தியரம் பார்த்துட்டு இருக்கீங்களோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் போன வருஷம் டிஆர்பில கேட்டிருந்தாங்க. இதை நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுல கேட்ட கொஸ்டின் இப்ப நம்ம எழுதலாம். போன வருஷம் 2019 டிஆர்பில ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, f of x equal to sin x, g of x equal to cos x is defined on the interval minus pi/2, 0. சரிங்களா? இப்ப இதுல ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷனும் நம்பரா தான் கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம டைரக்டா தியரத்துக்கு போயிடலாம். தியரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, f dash of c by g dash of c equal to f of b minus f of a by g of b minus g of a. இதாங்க தியரம். இதுல f dash னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x cos c ன்னு மாத்திக்கிட்டேன். g dash of c cos டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x
மைனஸ் சைன் சின்னு மாத்திட்டேன். எஃப் ஆஃப் பி இது ஏ இது பி. அப்ப எஃப் ஆஃப் ஜீரோன்னு அர்த்தம் சைன் ஜீரோ. சைன் ஜீரோ ஜீரோங்க. எஃப் ஆஃப் ஏ மைனஸ் பை பை டூ. சைன் மைனஸ் பை பை டூ அப்படின்னா மைனஸ் ஒன் அதனோட மதிப்பு. ஜி ஆஃப் பி ஜீரோ, பீனா ஜீரோ, காஸ் ஜீரோ ஒன்னு மைனஸ் ஜி ஆஃப் மைனஸ் பை பை டூ, அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் பை பை டூ மதிப்பு ஜீரோ. இது மைனஸ் இது பிளஸ். ஸோ டோட்டலி இங்க ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால பாசிட்டிவா மாறி இருக்கும். ஸோ ஆன்சர் பிகம் 1. இது பாருங்க காசி பை சைன் சி இருக்கா, தலைகளா திருப்பிக்கங்க, கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். தலைகளா திருப்பினீங்கன்னா சைன் பை காஸ், அத டான் சின்னு சொல்லலாம். இந்த பக்கம் தலைகளா திருப்பினா ஒண்ணுதான், ஒன்னு தலைகளா திருப்பினா ஒண்ணுதான். அப்ப டான் சி ஈக்குவல் டு -1 வருங்க. டான் சி ஈக்குவல் டு -1னா எந்த டிகிரிக்கு டான்ல -1 வரும்னு நான் கண்டுபிடிக்கணும். எந்த டிகிரியில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் -1. இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா டான் இன்வர்ஸ்க்குள்ள மைனஸ் வந்தா அந்த மைனஸ் வெளியே வந்துடும். டான் 1 மட்டும் சொன்னா போதும், அது 5/4 45 டிகிரி. அப்ப சியோட வேல்யூ வந்து -5/4. இதான் போன வருஷம் டிஆர்பி கொஸ்டின். நோட் பண்ணிட்டீங்களா? Okay. Next we have two important series expansion. One is Taylor series expansion. Another one is Maclaurin series expansion. எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல படிச்சீங்க. ரியல் அனாலிசிஸ்லும் கேட்க சான்ஸ் இருக்கு. டெய்லர் சீரியஸ் எக்ஸ்பான்ஷன்னாலும் மெக்லாரன் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்னாலும் இப்பதான் லாஸ்ட் வீக் தான் நம்ம படிச்சோம். சம்ம தெரிஞ்சா போதும், சரிங்களா? டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு சம் பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு நம்பரை பொறுத்து எக்ஸ்பாண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. மெக்லாரன் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 பொறுத்து எக்ஸ்பாண்ட் பண்ணிருப்போம். இதே நம்ம அங்க இசட் ஈக்குவல் டுன்னு சொன்னோம். அதே ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ்பான்ஷன்லாம் படிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கூட நம்ம சில இது சொல்லியிருப்போம். கீழே நான் எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 21ல ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி பை யூசிங் ரோல்ஸ் தியரம்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு டைரக்டா நான் சம் போட்டிருக்கேன், ஏன்னா வேல்யூஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரோல்ஸ் தியரத்தோட கண்டிஷன் வந்து f dash of c equal to 0. எக்ஸ் ஸ்கொயர்டு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2x கிடைக்கும். இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம சீனு மாத்திக்கிறோம். அப்ப சி வேணும்னா 0 கிடைக்கும். இது கொடுத்திருக்கிற இன்டர்வல்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். என்ன இன்டர்வல் இருக்கு பாருங்க, -2க்கும் +2க்கும் நடுவுல தான் என் நம்பர் இருக்கு. ஓபன் இன்டர்வல் ஆஃப் -2, 2, சரிங்களா? அடுத்து எது மெக்லாரன் சீரிஸ் ஆஃப் e power x ன்னு ஒன்னு எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கேன். இது ஏற்கனவே காம்ப்ளெக்ஸ்ல போட்டு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். Do you like to repeat Maclaurin series? Maclaurin series ஞாபகம் இருக்குங்களா காம்ப்ளெக்ஸ்ல சொன்னது? No one responded. ஞாபகம் இருக்கு சார். இருக்கு சார். Okay, thank you. சரி, ஓகே. இதுக்கப்புறம் லிமிட்னு ஒரு சம் செஞ்சிருக்கேன். இந்த லிமிட் தான் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சம்ஸ் எல்லாம் நீங்க எழுதி பார்த்துட்டு இருக்கீங்க. இதனோட ஃபார் யுவர் கன்வீனியன்ட் நான் ஒரு சில சம்ஸ் எல்லாம் நான் அதுல சொல்றேன். இப்ப கொஸ்டின்ல சப்போஸ் டிஆர்பில லிமிட் n tend to infinity e power x by x ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோம். இப்ப இதுல நான் வேல்யூ கொடுத்தேன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, n-க்கு பதிலா இன்ஃபினிட்டி கொடுத்தா இட் வில் கம் லைக் திஸ், e power infinity by infinity ஸ்கொயர். x-க்கு பதிலா இன்ஃபினிட்டி கொடுத்தா e power infinity is nothing but infinity by infinity. இது மீனிங்லெஸ்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. இந்த மாதிரி லிமிட்ல வரக்கூடாது. வந்ததுன்னா நான் என்ன பண்ணலாம்னா,
எல் ஹோபிதால் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. எல் ஹோபிதால் ரூல் படி இந்த ஃபங்க்ஷனை இந்த ரூல் அப்ளை பண்ணணும்னா முதல்ல இங்க டினாமினேட்டர் இருக்கணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கணும், ரேஷனல் ஃபங்க்ஷனா இருக்கும். நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இந்த இடத்துல. சோ எல் ஹோபிதால் ரூல் படி நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்றேன், e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் x தான், x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு 2x வந்துடும். அதுக்கப்புறம் லிமிட் கொடுத்து பார்க்கலாம். இதுக்கு e பவர் இன்ஃபினிட்டின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி தான், 2 இன்டூ இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கனாலும் இன்ஃபினிட்டி தான். எகைன் எனக்கு இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்கிறதுனால இது இன்னொரு முறை எல் ஹோபிதால் ரூல் படி நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். சோ இதை நான் மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா e பவர் x பை 2 வந்துடும் டிஃபரன்ஷியேட் பண்ணா. இப்ப நான் வேல்யூ கொடுத்தேன்னா இன்ஃபினிட்டி பை 2 வரும், the answer will become infinity. இன்ஃபினிட்டி தனியா வரலாம், இந்த மாதிரி தான் வரக்கூடாது. எக்ஸ்டெண்ட் டு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? ரைட். இது உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக தான் நான் அந்த மெட்டீரியல் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், குரூப்ல இருக்கும். அதுல நிறைய சம்ஸ் இந்த மாதிரி அதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அத சும்மா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க கண்ணுல. இதுல பெருசா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்தா ரோல்ஸ் தியரம், லெக்ராஞ்சிஸ், ஜெனரலைஸ்ட் காச்சிஸ் தியரம் அதுல வந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். மற்றபடி எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பேருக்காக, விஷயம் தெரியாம இருக்கக்கூடாது. சப்போஸ் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டாங்கன்னா, பழைய டிஆர்பில இந்த மாதிரி பேசிக்கான சம்ஸ் எல்லாம் கூட கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்ப சமீப காலத்துல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டலான கொஸ்டின் அப்படிங்கிறதுனால இதுல அவங்க எந்த கொஸ்டின்ஸுமே கேட்கறது இல்லை. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா மோனோடானிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன். இதுவும் அதே மாதிரி தான். இதுல இருந்து எந்த கொஸ்டினுமே எப்பயுமே வர்றதே கிடையாது, இது வரைக்கும் எந்த டிஆர்பிலையும் வந்ததே கிடையாது. பட் அதனோட மீனிங் என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? சோ ஐ ஹாவ் அ ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு f ஆஃப் x. கிராஃபிக்கலா பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷனை நான் மேல பார்த்த மாதிரி வரைஞ்சேன்னா லைக் திஸ், the function is going. சரிங்களா? சோ இந்த பாயிண்ட்ல என் ஃபங்க்ஷனை நான் பார்க்கும்போது இந்த ஃபங்க்ஷன் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ், மேல பார்த்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல என் ஃபங்க்ஷனை மேல மட்டும் பார்த்த மாதிரி நான் வரைகிறேன் அப்படின்னா that is called increasing nature of a function. The function is called increasing function. அதே நேரத்துல பாருங்க, இங்க ஆரம்பிச்ச ஃபங்க்ஷனை கீழே பார்த்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் இந்த இடத்துல. My function is coming like this on this interval. இதுல இருந்து இது வரைக்கும் கீழே வருது என் ஃபங்க்ஷன். அப்ப இதை நான் என்ன சொல்லுவேன்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லுவேன். சோ ஒரு ஃபங்க்ஷன் within the stipulated interval மேல பார்த்த மாதிரி வரையணுமா கீழே பார்த்த மாதிரி வரையணுமா அப்படின்னு செக் பண்றதுதான் இன்க்ரீசிங் டிக்ரீசிங். அந்த இன்க்ரீசிங் டிக்ரீசிங் பத்தி பேசுறதா மோனோடானிசிட்டி. ஜென்ரலா ஒரு ஃபங்க்ஷனை நான் மேல பார்த்த மாதிரி வரைஞ்சேன்னா இந்த இன்டர்வல்ல எந்த நம்பர் நீங்க எடுத்துட்டீங்கனாலும், அதாவது இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட் வரைக்கும் என் படம் மேல வந்துருக்கு, அதுக்கப்புறம் ஒரு யூ டர்ன் மாதிரி அடிச்சு கீழே போக ஆரம்பிச்சிடுறேன். சோ எப்பெல்லாம் நான் மேல வரைகிறனோ அந்த இடத்துல எல்லாம் f dash of x எப்பயுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும். அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இங்க இருந்து எந்த நம்பர் எடுத்து உள்ள கொடுத்தீங்கனாலும் ஆன்சர் பிளஸ்ல தான் வரும். எப்பெல்லாம் என் படம் நான் கீழே பார்த்த மாதிரி வரைகிறனோ அப்பெல்லாம் f dash of x less than or equal to 0வா தான் இருக்கும். சரிங்களா? சோ மேல போற ஒரு டயக்ராம் ஒரு சர்டன் பாயிண்ட்ல திரும்பினாதான் கீழே வரும். எந்த பாயிண்ட்ல அது திரும்புதோ அத ஸ்டேஷனரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா அந்த கர்வுக்கு ஒரு தாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். எந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0வாக இருக்குதோ அந்த இடத்துலதான் அந்த கர்வ் யூ டர்ன் அடிச்சிருக்கும். சரிங்களா? சோ கர்வ் மேல போச்சுன்னா இன்க்ரீசிங், கீழே வந்ததுன்னா டிக்ரீசிங். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா f dash of x பிளஸ் நம்பரா இருந்தா இன்க்ரீசிங்கா இருக்கும், f dash of x மைனஸ் நம்பரா இருந்தா டிக்ரீசிங்கா இருக்கும். இது பொதுவா ஒரு கர்வோட டயக்ராம பத்தி பேசுறது. பட் நம்ம சிலபஸ்ல இருந்தாலும் டிஆர்பில இத்தனை வருஷம் டிஆர்பி ஹிஸ்டரியில ஒரு கொஸ்டின் கூட கேட்டதுல ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? இதையும் நான் வந்து உங்களோட இதுல அந்த அனுப்பிச்சிருக்கிற இதுல ஒரு சில சம்ஸ் அதுல இருக்கும், நீங்க ஜஸ்ட் பேருக்காக பார்த்துட்டீங்கன்னா போதும். சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ஒரு கன்க்ளூட் பண்ணோம்னா, இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்ல தான் ஆரம்பிச்சோம். கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூட்டி, யூனிஃபார்ம் கண்டினியூஸ். அதுல இருந்து கன்வர்ஜென்ஸ் பார்த்தோம், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் பார்த்தோம்.
இதுதாங்க இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு பார்த்ததுலயே. எல்லாமே சம் ஓரியன்டட். அதனாலதான் நிறைய பொறுமையா நம்ம பேசிட்டு இருக்க வேண்டியதா இருந்தது. மற்றபடி எல்லாமே பாத்தீங்கன்னா தியரி பாட்டுல எதுவுமே நம்ம இன்னைக்கு பார்க்கவே இல்லை. நாளைக்கு கிளாஸ்ல நம்ம நாளைக்கு டாபிக் முடிச்சிருவோம். இன்னும் 2 இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறீங்க. சரிங்களா? ரெய்மான் இன்டெகிரலும் லெஃப்லெக்ட் இன்டெகிரலும் நாளைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். போத் ஆர் அனதர் இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ். நாளைக்கு டாபிக் முடிச்சிருவோம். இன்னைக்கு நடத்துனதை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸ் அண்ட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ், பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், அந்த தியரம்ஸ் முக்கியங்க. ரோல்ஸ் தியரம், லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம், ஜெனரலைஸ்ட் மீன் வேல்யூ தியரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. எக்ஸ்பான்ஷன், மெக்லாரன் சீரியஸ் எக்ஸ்பான்ஷன், டெய்லர் சீரியஸ் எக்ஸ்பான்ஷன், அதுல எல்லாம் பெருசா சம் நடத்தவே இல்லை. ஏன்னா காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தோம்னு சொல்லி நிறுத்திட்டோம். ப்ளீஸ், உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு கண்டினியூஸ் இருக்கு, லிமிட் இருக்கு, ரோல்ஸ் தியரம் இருக்கு, லெக்ரான்ஜிஸ் தியரம் இருக்கு, இந்த கான்செப்டுக்குரிய மெக்லாரன் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கு. இதுக்குரிய சம்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. அது கொஞ்சம் கோ த்ரூ பண்ணீங்கன்னா அதை பத்தின பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா?